Hello everyone, welcome to Kavina Classes. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்செட் எக்ஸாம் 2025 லைஃப் சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் தான். டெவலப்மெண்டல் பயாலஜி அப்படிங்கிற யூனிட்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிற லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மள மாதிரியே படிச்சுட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம டெவலப்மெண்டல் பயாலஜி அப்படிங்கிற யூனிட்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சிஎஸ்சிஆர் நெட் டாபிக்ஸில் இருக்கிற எல்லா யூனிட்ஸ்க்குமே நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட வீடியோஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம்ப்பா. அது நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் மற்ற வீடியோஸ்க்கு இருக்குது. மற்ற யூனிட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக் என்னது அப்படின்னா கமிட்மெண்ட். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன், ஆட்டோனோமஸ் ஸ்பெசிஃபிகேஷன், கண்டிஷனல் ஸ்பெசிஃபிகேஷன், சின்டிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், இதெல்லாமே என்ன இதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஜீன் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். அடுத்தது ஸ்டெம் செல் மார்ஃபோஜெனசிஸ், ஸ்டெம் செல்ஸ் அண்ட் மார்ஃபோஜெனசிஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஸ்டெம் செல்ஸ் பொட்டன்ஷி, ஐபிஎஸ் செல்ஸ், மார்ஃபோஜன் கிரேடியன்ட், மார்ஃபோஜனோட எக்ஸாம்பிள்ஸ் லைக் ஆக்டிவின், இது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும். அடுத்தது ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் இன் சி அர்ச்சில், அதோட மியூட்டேஷன்ஸ், என்னென்ன கேஸில் என்னென்ன ஜீன் மியூட்டேட் ஆனால் என்னென்ன ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்றது. அதே மாதிரி இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் இன் மேமல்ஸ், அதில் என்னென்ன ஈவெண்ட்ஸில் மியூட்டேஷன் நடந்தது அப்படின்னா என்ன மாதிரி அதோட எக்ஸ்பிரஷன் இருக்கும் அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. அடுத்தது கிளீவேஜ் டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கிளீவேஜ் என்ன அப்படிங்கிறத படிக்கணும். அந்தந்த கிளீவேஜ்க்கு என்னென்ன ஆர்கானிசம்ஸ் எக்ஸாம்பிளாக வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ கிளீவேஜ்லேருந்து மேட்ச் த ஃபாலோயிங் அந்த மாதிரி கொடுத்து ரொம்ப ஈஸியான கொஷின் தான் கேட்பாங்க. அதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது பாருங்கள் ஏர்லி டெவலப்மெண்ட் கேஸ்ட்ரிலேஷன். ஸோ இந்த டாப்பிக்கில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா சி லிகன்ஸோட ஏர்லி டெவலப்மெண்ட், சி அர்ச்சினோட ஏர்லி டெவலப்மெண்ட், ஃப்ராகோட ஏர்லி டெவலப்மெண்ட், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸோட டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. கேஸ்ட்ரிலேஷன் அப்படிங்கும் போதுல ஏர்லி டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஆர்கானிசம்க்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ அது நம்மளுக்கு ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்தது ட்ராசோஃபிலாவோட டெவலப்மெண்ட். ட்ராசோஃபிலா பற்றி கொஸ்டின்ல இந்த பேப்பரை பார்க்கவே முடியாது. ஸோ ட்ராசோஃபிலா என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்க்கணும் அப்படின்னா ஆன்டீரியர் போஸ்டீரியர் ஆக்சிஸ், ஹோமியோட்டிக் ஜீன்ஸ் மியூட்டன்ஸ், விங்லெஸ் அண்ட் என்கிராண்ட் எக்ஸ்பிரஷன், ட்ராசோலேட்டல் ஆக்சிஸ் டிட்டர்மினேஷன். ஸோ இது எல்லாமே ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். என்னென்ன ஜீன் எதுக்கு ரெஸ்பான்சிபிள், அந்த ஜீன் மியூட்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் டேபிள் ஃபார்முலா நோட் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தது வல்வா ஆர் லென்ஸ் இண்டக்ஷன். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா இதை ஃபுல்லாக தான் படிக்கணும். ஆங்கர் செல் ஃபார்மேஷன், வல்வா இண்டக்ஷன், வல்வாவோட மியூட்டன்ஸ் என்னென்ன கேசஸ் இருக்குது, லென்ஸ் இண்டக்ஷன் எப்படி நடக்கும், லென்ஸோட மியூட்டேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கவர் பண்ணிடுங்க. அடுத்தது லிம் டெவலப்மெண்ட். லிம் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்லிம் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, ஹின்லிம் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அதுக்கு ரெஸ்பான்சிபிளான ஸ்பெசிஃபிக் ஜீன்ஸ் என்னென்ன, ப்ராக்சிமல் டிஸ்டல் ஆக்சஸ் எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது, ஏஇஆர், எஃப்ஜிஎஃப் அண்ட் ப்ராக்ரஸ் ரோல் என்ன, ஆன்டீரியர் போஸ்டீரியர் ஆக்சஸ் என்ன, பிஎம்பி ரோல் என்ன, எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அடுத்தது ரீஜெனரேஷன் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ரீஜெனரேஷன் டைப்ஸ் என்ன, ஸ்டெம் செல் மீடியேட்டட்னா எப்படி இருக்கும், எபிமார்ஃபோஜெனசிஸ்னா என்ன, மார்ஃபல் ஆக்சஸ்னா என்ன, காம்ப்ளிமெண்ட்ரி ரீஜெனரேஷனோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம பார்த்தது வரைய எல்லாமே அனிமல் டெவலப்மெண்ட்டை பற்றி சம்மந்தமானதாக இருக்கும். இப்போ பிளான்ட் டெவலப்மெண்ட் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா ஹாப்ளோடிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் பார்த்துக்கோங்க, போலன் அண்ட் ஓவரி சைக்கிள் என்னன்னு பார்த்துக்கோங்க, சிக்னலி ரிலேட்டடாக கிளவேட்டா அண்ட் ஊஸ் ரோல் இன் சாம் ரெகுலேஷன்றதையும் பார்த்துக்கோங்க, ஃப்ளாரல் மெரிஸ்டம், ஏபிசி ஃப்ளாரல் மாடலிங்கையும் படிச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே பிளான்ட் ஃபிசியாலஜி படிக்கிறவங்களுக்கு, பிளான்ட் மேஜரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ பிளான்ட் மேஜரில் இருக்கிறவங்களுக்கு மற்ற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் படிக்கிறது டெவலப்மெண்ட் பயாலஜியில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக நம்ம வந்து உங்கள் அனிமல் மேஜர் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா, என்ன ஜீன் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்றது, அந்த அவங்க எடுத்து அந்த ஷார்ட் நோட்ஸ் டேபிள் ஃபார்மில் அவங்க நீட்டாக போட்டு வச்சுருப்பாங்க. படிக்கிறவங்க கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். டீட்டெயிலாக ப்ராசஸ் படித்து நான் புரிஞ்சுப்பேன் அப்படிங்கிறவங்க டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஸோ டெவலப்மெண்டல் பயாலஜி அப்படிங்கிற யூனிட்லேருந்து இதுதான்ப்பா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு இந்த யூனிட்டுக்கு படிக்கிறதுக்கு போதுமானதாக தான் இருக்கும்.
ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த யூனிட்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கான வீடியோஸும் நம்மளோட சேனல் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்கோம்ப்பா. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மள மாதிரியே படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த யூனிட்டோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.